அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியை மாற்றுவதற்கு கல்லுப்பை வைத்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது இதை ஆதி காலத்திலிருந்தே நம்மளோட பெரியவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பல பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், நாத்திகவாதிகள் இதெல்லாம் காமெடி அப்படின்னு சொல்லலாம். பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதே இல்லை. ஏதோ ஒரு முறையில் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, சரியான பாதையில் போய் நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் கோடி கோடியாக பணமும் குவியணும் நேர்மையான முறையில் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் பணவளக்கலை அப்படிங்கிற பயிற்சி வகுப்பையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வகுப்பில் நிறைய விதமான ப்ராசஸ்களை சொல்லித்தரோம். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா பயிற்சி முறைகள். அதாவது நம்ம வாழ்க்கையை பாசிட்டிவாக வாழ்கிறதுக்கு எப்படி, தன்னம்பிக்கையாக வாழ்வதற்கு எப்படி, அது ஆன்மீக முறையில் எப்படி வாழணும், அறிவியல் முறையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லித்தரும். அதில் சொல்லித்தரக்கூடிய உப்பு வழிபாடை லவண வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டில் ஒரு பயிற்சியை மட்டும் இப்போ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி மாறி மாறி வரும். அந்த காலத்தில் நம்ம பாட்டிகளாக பார்த்தாங்கன்னா, ஏன் உடம்பு வாடி இருக்குது, ஏன் மூஞ்சி வாடி இருக்குது, மூஞ்சி கருப்பாக இருக்குது, வா உனக்கு சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சுற்றி போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கல்லுப்பு, கற்பூரம், பச்சை மிளகாய் இதை வச்சு சுற்றி போடுவாங்க. அதே முறையைத்தான் இதில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் மாற்றி இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது கல்லுப்பை 2 கையிலையும் வச்சுக்கோங்க. 2 கையிலையும் கல்லுப்பை வச்சுட்டு முதல்ல 3 முறை உங்களோட மொத்த தலையையும் சுத்துங்க. 3 முறை சுத்திக்கிட்டு கையில் வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஆனந்தமாக இருக்கின்றேன், எனக்கு செல்வங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இந்த மாதிரி என்னென்ன நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ, நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தியுமோ தொடர்ந்து சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை பண்ணிட்டு இந்த கல்லுப்பை ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அல்லது தண்ணி வேகமாக ஓடக்கூடிய இடத்துல இந்த உப்பை போட்டுருங்க. இப்படி வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி விலகும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். நிறைய பேருக்கு இதை செஞ்சே நிறைய காரிய தடைகளை சரி பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படும், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், அடிக்கடி கோபம் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னாவே போதும், நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த கல்லுப்பை வச்சு இந்த பயிற்சியை செய்யுங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும். இந்த பயிற்சி செய்ய வேண்டிய நாள்னு பார்த்தா செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாட்கள் மட்டும்தான் இந்த பயிற்சியை செய்யணும். இந்த பயிற்சியை செய்யுங்க, உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுங்க. ஒரு நபருக்கு நெகட்டிவ் எனர்ஜி போயிடுச்சுனாவே போதும், பாசிட்டிவ் இயல்பாகவே செயல்படும். ஒரு விவசாயி ஒரு நெல்லை விதைக்கிறாருன்னா நெல்லை சுற்றி இருக்கக்கூடிய களரியை விளக்கிடுவார், களைகளை எடுத்துடுவார், அதாவது தேவையில்லாத செடிகளை எடுத்து விடுவார். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் ஆரோக்கியமும் செல்வமும் வரணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விளக்கணும். அந்த தேவையில்லாத விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விளக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. மேலும் இதை போல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட பயிற்சி வகுப்புக்கு கலந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா எங்களோட பயிற்சி வகுப்புகள் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுது. வாருங்கள், நேர்மையாக நியாயமான முறையில் செல்வ வளத்தை ஈர்த்து வாழ்வில் வெற்றிகரமாக வாழலாம். வாழ்க வெல்க. நன்றி.